நீங்க பாக்குறது பிரான்ஸ்ல நம்ம வீட்டு கொல்லப்புறத்துல இருக்கிற பிரியாணி இல மரம். இது ஆங்கிலத்துல பே லீவ்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த மரம் சம்மர் விண்டர் எல்லா சீசன்லயும் நல்லா இருக்கிறதால பிரான்ஸ்ல எல்லாட்ட வீட்லயும் பெரும்பாலும் இருக்கும். இந்த இலைகளை வந்து ஃப்ரெஷ்ஷா இப்படியே பச்சையாவும் நாங்க யூஸ் பண்ணிக்கலாம், காய விட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இலைய முழு இலையா போடுறதை விட கட் பண்ணிட்டு போடுறப்போ முழு இலையில இருந்து வர்ற வாசனையை விட கட் பண்ணின இலையில இருந்து அதிக வாசனை வரும். இந்த இலைகளை வந்து பிரியாணிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் இல்ல, காய்கறி மாமிசம் எது சமையல் பண்ணினாலும் நம்ம சேர்த்துக்கலாம். அது மட்டுமல்ல, வெங்காயம் தாளிக்கிற போது கூட இந்த இலையை நீங்க சேர்த்தீங்கன்னா அவ்வளவு ஒரு வாசனையை தரும். இதை வந்து வாசனைக்கு மட்டுமல்ல மூலிகை மருந்தாகவும் பயன்படுத்தலாம். செரிமான பிரச்சனை, வாயு பிரச்சனை இருக்கிறார்களுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த இலைகளை நீங்க அடிக்கடி உங்களோட உணவுல சேர்த்துட்டு வந்தீங்கன்னா புற்றுநோய் மற்றும் இதய நோய் வராம தடுக்கும். அது மட்டுமல்ல, பூச்சிக்கொல்லி மருந்து தயாரிக்கிற போது கூட இந்த இலையை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்களாம். நாம கூட நம்ம வீட்டுல அரிசி பருப்பு மா ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். அதுல கூட இந்த இலைகளை போட்டு வச்சீங்கன்னா பூச்சி வண்டு எதுவுமே நெருங்காது. இந்த மரத்தோட விதைகளை பாத்தீங்களா இருந்தா நம்ம ஊர்ல இருக்கிற கருவேப்பிலை மரத்துல இருக்கிற விதைகள் போல இருக்கு. இந்த விதைகளை பிரிச்சு முகர்ந்து பாக்குறப்போ கருவா கராம்பு போல மசாலா வாசனை வருது. இந்த விதைகளை பழுக்க விட்டீங்களா இருந்தா அது வந்து கருப்பு கலர்ல மாறிடும். பழுத்த விதைகளை எடுத்து காய வச்சு நட்டிங்களா இருந்தா இந்த பிரியாணி மரம் வந்து வளரும். இல்லாட்டா இந்த கிளையை வெட்டி பதியம் போட்டாலும் மரம் வளரும். அதை விட ஒரு சூப்பரான விஷயம் சொல்ல போறேன். தேயிலைக்கு பதிலா இந்த ஃப்ரெஷ் இலையை எடுத்து கொதிக்கிற தண்ணீர்ல 3 நிமிடம் வேக விட்டு நீங்க டெய்லி குடிச்சு வந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். 3 நிமிடத்துக்கு கூட இந்த இலைகளை வேக வச்சீங்கன்னா ஒரு கசப்பு தன்மை வந்துடும். இதுவே காஞ்ச இலைகள் கொஞ்சம் அதிக நேரம் கொதிக்க வைக்க வேணும்.